க்கப்பட மாட்டோம், தோற்று போக மாட்டோம். இயேசு நாம் பட்சம். ஆமென். அம்மையங்கிறது ஸ்தோத்திரம். இவை கூட நம்ம செய்திக்குள் கடந்து செல்ல போகிறோம். அடிமைக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதத்து முதல் நாளாக இருக்கிறபடியால் நாளை கூட கொஞ்சம் அந்த மேன் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பானது நம்ம இப்போ இந்த மாதம் முழுவதுமாக வேதத்தில் பெயர் பாதிக்கப்படாத ஊழியக்காரர்களை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். பெயர் பதிக்கப்படாத ஊழியர்கள். அந்த லிஸ்ட்டில் வந்து முதலாவது நான் எடுத்துக்கொண்டது 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்தில் வருகிறதான யோனத்தானுடைய ஆயுததாரி என்ற தலைப்பு நடுவே நாம் தியானிக்கப் போகிறோம். ஆயுததாரி 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஒரு நாள் சவுலின் குமாரனாகிய யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, நமக்கு எதிராக அந்த பக்கத்திலே இருக்கிற பெலிஸ்தரின் தானை யுத்தத்திற்கு போவோம் வா என்று சொன்னான். அதை அவன் தகமனுக்கு அறிவிக்கவில்லை. யாருக்கும் தெரியாம ரகசியமா இவங்க ஒரு டூர் போறாங்க. இந்த டூருக்கு வந்து ஆண்டவர் தாமே யோனத்தானை ஏவினார். அவன் அந்த டூருக்கு வந்து துணையாக யாரை எடுத்துட்டான்னு சொன்னாக்கா, அவனுடைய ஆயுததாரியான ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டு சொல்லி பார்க்குறோம். நம்முடைய கான்சன்ட்ரேஷன் வந்து இப்போது இந்த ஆயுததாரி மேலே அதிகமாக இருக்க போகிறது. அதே வேளையில் யோனத்தானை குறித்தும் நாம் கொஞ்சம் சிந்திக்க தான் போகிறோம். சரி, முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பெயரிடப்படாத இந்த வாலிபனுடைய வேலை என்னன்னா, அவனுடைய வேலை வந்து யோனத்தானுடைய போர் ஆயுதங்களை அவன் சுமக்க வேண்டும். இதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. போர் ஆயுதங்களை சுமக்கும் வேலைன்னு சொல்லும் பொழுது நம்ம கூட அதில் வந்து ஒரு பங்கு இருக்குது. அது என்னன்னாக்கா, நம்மளும் ஆயுததாரிகள் தான். நீங்களும் நானும் கூட ஆயுததாரி. என்ன ஆயுததாரி? கர்த்தராகிய தேவனுடைய போர் ஆயுதங்களை, பேர் ஆயுதங்களை நாம் தரித்திருக்க போகிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். பிசாசன் தங்களோடு எதிர்த்து நிற்க திராணிகளாக இருக்கும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். சர்வாயுத வர்க்கம் என்பது கர்த்தர் நம்ம லிஸ்ட்டில் பார்த்துருக்கோம். அது ஏற்கனவே நமக்கு தெரிந்த காரியம்தான். இந்த ஆயுதங்களை நாம் தரித்து கொண்டு பிசாசை எதிர்த்து நிற்க போகிறோம். ஆகையால் நாம் கூட இந்த வாலிபனை போல ஒரு ஆயுததாரி என்று பார்க்கிறோம். அது என்ன போராயுதம்னு சொல்லி நம்ம ஏற்கனவே தெரியும். எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே 14 முதல் 17ஆம் வருஷத்தில் வருகிறது. நம்ம படித்தது தான். அந்த டிரான்ஸ்லேஷன் போகிறதில்லை இப்போது. ஆனால் நமக்கு தெரியும் அது வார்த்தை என்றும் பட்டயமும் விசுவாசம் கேடையும் சொல்லி அது வரிசையாக இருக்கிற லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட்டு நம்ம அந்த இப்போ கான்சன்ட்ரேட் பண்ண நம்ம தெரிந்த விஷயம்தான் அது. அந்த ஆயுதங்களை முக்கியமான இதை பார்க்குறோம்னாக்கா, இந்த ஆயுதங்களை வந்து நாம் தரித்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா அந்த ஆயுதம் இருந்ததுனாக்கா நம்ம பிசாசை எதிர்த்து நிற்க முடியும். யாக்கோபு 4ஆம் 7ஆம் வசனத்தில் பார்க்குறோம். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசை எதிர்த்து நிறுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஸோ நம்ம அதிகமாக கர்த்தருக்கு ஏற்ற மக்களாக வாழணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் முடியல. காரணம் என்னன்னாக்கா, எதிராக வருகிற இந்த பிசாசானவன் வந்து பல விதங்கள் நம்மை சோதனைக்கு உட்படுத்துகிறான். அதை எதிர்ப்பதற்கு கர்த்தர் அவருடைய போர் ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார், பேராயுதம் கொடுத்திருக்கிறார். அதை நாம் தரித்து கொண்டிருக்க வேண்டும் என்பது முதலாவது காரியம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்தோம்னாக்கா, பல வேளைகளை வந்து நம்ம அதை சுமப்பதில்லை. நம்ம அதை சுமக்கிறத விட்டுட்டு என்ன பண்ணுறோம், அதை பயன்படுத்துகிறோம். இந்த ஒரு பாயிண்ட் தான் உங்களுக்கு அதிகமாக சொல்ல ஆசைப்படுறேன். இங்கே வந்து கர்த்தர் அந்த ஆயுதங்களை நமக்காக பயன்படுத்துவார். நம்மக்கிட்ட அந்த ஆயுததாரிகளை அதை வச்சுருக்கணும். இப்போ யோனத்தானுடைய ஆயுததாரி வந்து அந்த ஆயுதங்களை யூஸ் பண்ணலை. ஆனால் அந்த ஆயுதங்கள் வச்சுருக்கான். அவன் ரெடியாக வச்சுருக்கான். எனி மூமெண்ட், எந்த நேரத்துலையாவது யோனத்தானுக்கு தேவைன்னு சொன்னாக்கா உடனே அந்த ஆயுதத்தை தூக்கி கையில் கொடுத்துருவான். அதை வச்சு யோனத்தான் யுத்தம் பண்ணுவான். அதே விதமாக கர்த்தர் வந்து இங்கே நிறையா ஆயுதங்களை நம்ம கையில் கொடுத்து வச்சுருக்காரு. வார்த்தை என்ற பட்டயத்தை கொடுத்துருக்காரு. பல வேளை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பட்டயத்தை நம்ம யூஸ் பண்ணி நம்ம பிசாசை எதிர்க்கலாம் நினைக்கிறோம்.
முடியாமல் போகுது. ஏன்னா நம்மளால் அது செய்ய முடியாது. நமக்காக செய்யக்கூடிய யாருன்னு சொன்னாக்கா தேவன். அவர் கையில் நம்ம பார்த்து ஒப்பு கொடுத்துடணும். we have to hand over the instrument in the hands of God. அதை நம்ம அதிகமாக பண்ணுறதே இல்லை. எல்லா காரியத்திலையும் பர்சனல் காரியமாக இருக்கலாம், ஊழிய காரியமாக இருக்கலாம், இல்லை நம்முடைய தனிப்பட்ட ஆவிக்குறி காரியம் இருக்கலாம். எல்லாத்தையுமே என்ன பண்ணுறோம்னாக்கா நம்மளாவே போராடி போராடி பார்க்குறோம். 1 சாமுவேல் 17 அதிகாரத்திலே 47ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்திருக்கும்படி யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று யார் சொல்றா? தாவீது சொல்றாரு. தாவீது சொன்ன அந்த முதல் காரியம் கோலியாத்தை அவர் சேலஞ்ச் பண்ணும்போது அவர் சொன்னது கர்த்தர் ஈட்டியாலும் பட்டயத்தை ரட்சிக்கிறவர் அல்ல. ஆக நான் ஈட்டியும் பிடிச்சிக்கல, பட்டயம் பிடிச்சிக்கல. யார் வரேன்? கர்த்தர் நாமத்தில் நான் வரேன். ஆகையால் அவர் கையில் நான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துட்டேன், ஈட்டியை கொடுத்துட்டேன், கத்தியை கொடுத்துட்டேன். அதை வைத்துக்கொண்டு அவர் எனக்காக உத்தரவு செய்வார். ஏன்னா கர்த்தர் எனக்காக யூஸ் செய்வார் நம்பிக்கையோடு கூட நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணும் பொழுது கர்த்தர் இதை ஏற்றுக்கொள்வார். சரி, இப்போது பல வேலைகளை நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா நம்ம சுமக்காமல் நம்மளே அதை யூஸ் பண்ண பார்க்குறோம். சமீபத்தில் பார்த்தோம்னாக்கா இந்த தேர்தல் வந்தது. இந்த தேர்தலில் அநேக நேரங்கள் பார்த்தோம்னாக்கா 100% மைனாரிட்டியான ஓட்டு போட்டால் கூட, வாக்கு எந்திரங்கள் சரியாக வேலை செஞ்சால் கூட கட்டாயமாக நம்ம எதிர்த்து நிற்க திராணியற்றவர்கள், நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நம்ம ஜெபமும் சரி, நம்ம அநேக ஊழியர்களுடைய ஜெபமும் சரி, நம்ம எப்படியாவது ஓட்டு போட்டுடணும், ஓட்டு போட்டு கட்டாயமாக அந்த எதிர்களை அழித்துன்னு சொல்லி நம்ம அதிகமாக போராடுறோம். ஏன்னா அந்த பேர் நம்ம அந்த ஆலயம் எடுத்துக்கிறோம். கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். எப்படி பிசாசானவனை அந்த கர்த்தரை ஒப்பு கொடுக்குறோமோ அது அந்த சண்டை கர்த்தரை யுத்தத்தை கர்த்தரை ஒப்பு கொடுக்குவது, யுத்தத்தை கர்த்தர் நமக்கு எடுத்துக்கொள்வார். அவர் எப்படியாவது செய்வார். எப்படி செய்வார் தெரியாது நமக்கு. அவர் எப்படியாவது செஞ்சு நமக்காக இந்த போரை நடத்தி கொடுப்பார். அது மாத்திரம் இல்லை, இந்த வாக்கு எந்திர விஷயத்தில் கூட நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாம் கரெக்டாக இருந்தால் கூட சக்ஸஸ் ஆகிறது நம்ம கையில் கிடையாது. கர்த்தர் இடைப்பட வேண்டும். ஐயா, நம்ம ஜெபம் பண்ண வேண்டியதில் ஆண்டவரே நீர் இடைப்படும், நீர் இடைப்படும். எங்களுக்கு யார் ஆட்சி செய்யணும் கதை நியமித்து வைத்திருக்கிறதோ, திட்டமிட்டு வைத்திருக்கிறதோ, எந்த ஆட்சி தேவை என்று திட்டமிட்டு வைத்திருக்கோ அதை நீர் செய்யும் சொல்லி நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அதை நம்ம பண்ணுறாங்க. நம்மளே போராடி கொண்டு இருக்கோம். நம்மளே எல்லையோ சிஸ்டம் பண்ணுறோம். இதை பெரிய பெரிய வாட்ஸ்அப் மூலமாக நிறைய மெசேஜ் அனுப்புகிறோம். நீங்கள் போராடுங்க, நீங்கள் பண்ணுங்க, அது பண்ணுங்க, அது பண்ணுங்க. தேவையில்லை. நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. we are in the same situation now. எப்படி ஒன்றுமே செய்ய முடியாத இருக்கிற அந்த தனிப்பட்ட மனிதர்களுடைய போராட்டங்களை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கும்போது அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். சரி, இப்போ நமக்கு டீப்பாக சப்ஜெக்டுக்குள்ள போவோம். 1 சாமுவேல் 13 13 வசனம் பார்க்குறோம். யோனத்தான் கேபாவிலே தானியம் இருந்த பெலிஸ்தரை முறியடித்தான். பெலிஸ்தர் அதை கேள்விப்பட்டார்கள். ஆகையால் இதை எபிரேயர் கேட்கிறவர்கள் என்று சொல்லி சவுல் தேசமெங்கும் எக்காலம் உதவித்தார். ஏற்கனவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. தனிப்பட்ட முறையிலே யோனத்தான் போய் கேபான இடத்துல அங்கே இருக்க தானியத்து மேலே அவன் போருக்கு சென்று தனிப்பட்ட முறையில் வெற்றி கொண்டான். தனிப்பட்ட முறையிலே கர்த்தருடைய துணை கொண்டு, பலம் கொண்டு, பராமரிப்பு கொண்டு அவனால் செய்ய முடிந்த பொழுது அந்த வெற்றியை அவன் மாத்திரமல்ல, அவனுடைய தந்தையாரும் சரி, அந்த ராஜாவும் சரி, எல்லாம் சேர்ந்து கொண்டாடினாங்க சொல்லி பார்த்தோம். ஸோ தேர்ஸ் எ ஹோப் இஸ் தேர். நம்பிக்கை இருந்தது. 16ஆம் வசனம் பார்த்தோம்னாக்கா, யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபை நோக்கி, விருத்தசேதம் இல்லாதவருடைய இந்த தானியத்திற்குள் போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை என்றார். மெஜாரிட்டியோ மைனாரிட்டி கொள்கிற மக்களை வைத்து கூட கர்த்தர் வெற்றி காண முடியும். ஆகையால் நம்ம தைரியமாக போவோம் சொல்லிட்டு அந்த உற்சாகத்தோடு அவன் கிளம்பி போகிறான் சொல்லி பார்க்குறோம். கர்த்தரை நம்பி தான் அவன் அந்த அந்த வாருக்கு புறப்படுறான். தனிப்பட்ட முறையில் தனியான மனிதனாக அவன் போகிறான் சொல்லி பார்க்குறோம். ஏன்னா இவனுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. இதுக்கு முன்னாடி இந்த விதமாக போருக்கு போய் வெற்றி கண்டவர் யாருன்னு சொல்லி இப்போ அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அவன்
நியாயாதிபதி புஸ்தகத்தில் பார்க்குறோம் 3ஆம் அதிகாரம் 21 வசனத்தில், உடனே ஏகூத் தன் இடது கையை நீட்டி தன் வலதுபுறம் இடுப்பிலே கட்டியிருந்த கத்தியை உருவி அதை அவன் வயிற்றுக்குள் பாய்ச்சினான். இது ராஜாவை தனியாக சந்திக்க போகிறான். தனியாக சந்திக்கும் பொழுது இவனுக்கு வந்து இந்த யெகூ ராஜாவுக்கு வந்து யெகூ மனுஷனுக்கு வந்து இவங்க இடது கை பழக்கம். சாதாரணமாக ஒரு ராஜாவை பார்க்க போகும்பொழுதெல்லாம் அங்கே செக்யூரிட்டி இருப்பாங்க. அந்த செக்யூரிட்டி செக் பண்ணுவாங்க. அவங்க செக் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா வலது கையில் தான் எங்கேயாவது கத்தி இருக்குன்னு வச்சு எப்படி பார்த்தாங்க, ஒன்றும் இல்லை, விட்டாங்க. இவன் இடது கை பழக்கம் உள்ளவன். ஸோ அவனை ஃப்ரீயாக விட்டாங்க. இவன் உள்ளே போய் அந்த எதிரி ராஜாவோடு கூட ஒரு ரகசியம் பேசுவதில் கூட்டு போய் அவன் இடது கையில் இருக்க அந்த கத்தியை அவன் சுருகிட்டு குத்திட்டு அந்த படுக்கையில் வச்சு போத்தி போட்டு வந்துட்டான். ஸோ இவ்விதமாக தனிப்பட்ட ஒரு மனிதனாக கர்த்தர் கொடுத்த ஞானத்தை வைத்து எதிரியை அவன் மேற்கொள்ள சொல்லி பார்க்குறோம். இது வந்து ஏற்கனவே யோனத்தான் வந்து அதை படித்து பார்த்துருக்கான். அதே விதமாக நியாயாதிபதி 3ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தில் பார்த்தோம்னாக்கா, சாம்கார் என்ற மனிதன், அவனுக்கு பிற்பாடு ஆனதாத்தின் குமாரன் சான்கார் போல எழுப்பினான். அவன் பெலிஸ்தரின் 600 பேரை ஒரு தாற்றுக்கோலால், கையில் வரணும் ஆயுதம் கிடைக்கல, கர்த்தர் கொடுத்த ஆயுதம் தாற்றுக்கோல் தான். இந்த தாற்றுக்கோலை வச்சு 600 பேரை உயரத்தை வெட்டி போட்டான். 600ங்கிறது ஒரு லேகியோன்ற நம்பர் வந்து 600. அந்த 600 பேரை ஒரே நேரத்தில் ஒரு பெரிய பிளாட்டூன், அது ஒரு பிளாட்டூன் வந்து சாதாரணமாக 600 பேர் கொண்டு இருக்கும். அந்த பிளாட்டூன் கம்ப்ளீட்டாக வந்து அவனால் கொல்ல முடிஞ்சுது, கொண்டு போட்டான். இந்த காரியத்தை அவன் பார்த்தான். மாதிரி அநேக சாட்சிகளை அவன் ஏற்கனவே வேதத்தில் படிச்சிருக்கான். நமக்கும் அதே சாட்சிகள் நிறைய உண்டு. அருமையான மார்ட்டின் லூத்தர் ஐயா அவங்க வந்து சிங்கிள் மேனாக வந்து அவர் அந்த சிஸ்டத்தை மாற்றும்படியாக அவர் போராடி வெற்றி கொண்டு அது நிமித்தமாக ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை கொண்டு சொல்லி பார்க்குறோம். சிங்கிள் மேனாக பண்ணார். வில்லியம் கேரி, அவரும் ஒரு சாதாரண ஒரு செருப்பு தைக்கிறவனாக, செருப்பு ஷூ தயாரிக்கிறவனாக இந்தியாவுக்குள்ளே வந்து ஊழியத்தை பண்ணி அவர் மூலமாக இப்போ பார்த்தோம்னா பெரிய பெரிய மக்கள் வந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அது நிமித்தமாய் ஒரு பெரிய சாம்ராஜ்யம் வந்தது சொல்லி பார்க்குறோம். நம்ம இந்தியாவில் வந்து இந்த கிறிஸ்தவர்கள் வந்து சேரக்கூடிய ஒரே காரணம் வந்து வில்லியம் கேரி தான். ஏன்னா கர்த்தர் தனி மனிதனாக செய்த காரியம். லிவிங்ஸ்டன் தனி மனிதனாக ஆப்பிரிக்கா போனார். அங்கே யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அங்கே எல்லாம் கேனிபல்ஸ், மனுஷனை கொன்று சாப்பிட்ற மக்கள். அந்த மக்கள் மத்தியில் போய் பயங்கரமான ஊழியம் செஞ்சு லிவிங்ஸ்டன் மூலமாக அந்த ஆப்பிரிக்கா கண்டனை முழுவதுமாக சந்திக்கப்பட்டு பார்க்குறோம். ஒரு பெரிய காரியம் அந்த காலத்தில் செஞ்ச மக்கள் எல்லாருமே தனிநமனாக கர்த்தரை நம்பி அவரை நம்பிக்கை வச்சு சென்றார்கள் சொல்லி பார்க்குறோம். அந்த நம்பிக்கை எவ்வளோ இருக்கின்றது. இப்படியாக அநேக மிகப்படுத்தாத மக்கள் மூலமாக கர்த்தர் பெரிய பெரிய காரியம் செய்வது பார்க்குறோம். இதுதான் நம்ம இந்த மாதத்தை தியானிக்க போகிறோம். மிகப்படுத்தாத பெயர் பதிக்கப்படாத மக்கள் மூலமாக கர்த்தர் பெரிய காரியம் செய்கிறார். கடந்த இந்த மாதத்தின் முதல் நாளிலே கூட அருமையான சுதீஸ்வரையா அவர்கள், சுசி பிரபாகர் தாஸ் அவர்கள் நம்மளோடு கூட வந்து பேசினார்கள். அவர்கள் மிகப்படுத்தாத ஒரு திதிக்கு என்ற ஒரு மண்ணை குறித்து மாத்திரமே பேசினார்கள். அதே மாதிரி நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த மாதம் இல்லை, அடுத்த மாதம் நம்ம தொடர்ந்து மிகைப்படுத்தாத, வேதத்தில் மிகைப்படுத்தப்படாத, பெயர் பதிக்கப்படாத மக்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். சில மக்களுக்கு ஏற்கனவே அடிக்கடி நம்ம பிரச்சனை கேட்டிருக்கோம். இப்போ நம்ம கேட்க போகிறது கம்ப்ளீட்டாக வந்து மிகைப்படுத்தாத சில மக்கள். நாகமணி பணிப்பெண் பற்றி ஒருவேளை நிறைய பேர் பேசியிருக்கலாம். பட் அந்த பணிப்பெண் பற்றி நம்ம பேசியிருக்கோம். நம்ம அதை பேசலாம். அதே வழியில் நாகமனுடைய சேவகர் பற்றி பேசியிருக்கோமா? நாகமான போய் நீ ஆற்றுல போய் குளிச்சிட்டவான்னு சொல்லி கட்டளை விடுறாரு. அவர் நான் எப்படி போக முடியும்? நான் என்ன, அவர் வருவார், வெளியே வருவார், என் மேலே தண்ணி தெளிப்பார், என்னை ஹீல் பண்ணுவார். பார்த்தாக்கா அவர் பாட்டு ரூம் வீட்டிலே உட்காந்துக்கிட்டு போய் அவரை வேக்கான சொல்லி அனுப்புறாரு. அவனை போய் யோர்தானை போய் குளின்னு சொல்கிறாரு. என் யோர்தான் ரிவர் தான் பெரிய ரிவரா, எங்கள் ஊரில் ரிவர்ஸ் கிடையாதா அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தபோது பெரிய காரியம் சொல்லையா, சின்ன காரியம் தான் சொன்னாங்க. அதை செஞ்சால் என்னையா சொல்லி அந்த சேவரை போய் சொல்கிறாங்க. அந்த சேவரை குறித்து தியானித்திருக்கிறோமா? ஒரு மனிதனுடைய ரட்சிப்பிற்கு, சுகத்திற்கு வேலை செய்தது வந்து அந்த சேவகர் மாத்திரம்தான். பேதுருவுக்கு வந்து தப்பி திரும்பி வரும்பொழுது எல்லாம் ஜோம் பண்ணிருந்தாங்க. ஆண்டவரே வெடியும் சொல்லி ஜோம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்பிக்கையோட விசுவாசத்தோடு கூட பேதுருவுக்கு கதவை திறந்து கொடுத்த ஒரு ரோதை என்ற ஒரு சின்ன பெண், அதை குறித்து நம்ம பேசியிருக்கோமா?
இப்போ அந்த 14ஆம் தேதி வந்து ஒரு கேப் இருக்கு சொன்னேன். கர்த்தர் மகாதான கிருபையால் அருமையான சகோதரன் ஜெபத்துரை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். 14ஆம் தேதி வந்து நாபாலின் வேலைக்காரனை குறித்து பேசும்படியாக. நாபால் குறித்து பேச நம்ம ஆயத்தமா இருப்போம். அபிகாயில் குறித்து பேச நம்ம ஆயத்தமா இருப்போம். தாவீதை குறித்து பேச நம்ம ஆயத்தமா இருப்போம். ஆனா அந்த நாபாலுடைய காரியத்தை வெளிப்படுத்திய ஒரு வேலைக்காரன், அவனை பற்றி நம்ம சிந்தித்திருக்கோமா? அவனை போல நம்ம கூட அநேக வேலை பார்த்துட்டு இருக்கோம். கர்த்தர் விரோதமான காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. அன்பை குறித்து பவுல் சொல்லும்பொழுது என்ன சொல்றாருனாக்கா, அன்பு வித்தியாசமா சொல்றாரு. அன்பு குறித்து பவுல் சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாருனாக்கா, அன்பு சத்தியத்திற்கு சந்தோஷப்படும். அநியாயம் சந்தோஷப்படும். அநியாயம் சந்தோஷப்படும். சத்தியம் சத்தியப்படும். சத்தியத்துக்கு மாறான காரியம் நடந்துக்குனாக்கா நம்ம சந்தோஷப்பட முடியாது. அதை வந்து அந்த வேலைக்காரன் காமிச்சிருக்கான். சத்தியத்துக்கு விரோதமாக அந்த மாபால் காரியம் பண்றான் என்று சொல்லி அறிந்து அதற்காக அவன் வந்து அவனுடைய வைஃப் கிட்ட அபிகாயில் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றான். இந்த காரியத்தை நம்ம தியானிக்க போறோம். இயேசு கிறிஸ்து வந்து கழுதை மாதிரி வந்தா நம்ம எல்லாம் தெரியும். அந்த கழுதை பற்றி தியானித்திருக்கோம், கிறிஸ்துவை பற்றி தியானித்திருக்கோம், எல்லாமே இருக்கும். ஆனா இயேசு சொன்னாரு, அந்த கிராமத்துக்கு போங்க, அங்க நீங்க ஒரு கழுதை கட்டி இருக்கும், அதை அவிழ்த்துட்டு வாங்க. யாராவது வந்து கேட்டு எதற்காக அவுக்கன்னு கேட்டாக்கா ஆண்டவருக்கு தேவை. வேற ஒரு வார்த்தை சொல்ல, ஒரு தான் கோடு வேர்டு, ஒரு பாஸ்வேர்டு சொன்ன உடனே கொடுத்துட்டாங்களாம். அப்போ அப்படி கொடுத்தாங்கனாக்கா அவங்ககிட்ட அவளுக்கும் இயேசுக்கும் ஏதோ ஒரு உறவு வந்துருக்குது. அது என்ன? அப்படி ஆண்டவருக்கு தன்னை சப்மிட் பண்ண, தன்னுடைய காரியங்களை சப்மிட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்வத்தை எப்படி அவருக்கு வந்தது என்று சொல்லி நம்ம தியானிக்கலாம். ராபோஜனம் பார்த்துருக்கோம். ஆண்டவர் ராபோஜனம் பந்திக்காக எங்கே போய் ஆயத்தப்படலான்னு கேட்குறாங்க. நீங்கள் இந்த மாதிரி கிராமத்துக்கு போங்க, ஒரு வாளியில் தண்ணி தூக்கிட்டு ஒருத்தர் வருவார், அவரை கேளுங்க, அவர் எனக்கு அவர் எடுத்து ஆயத்தம் பண்ணியிருக்காரு. இந்த ஆள் யார் நமக்கு தெரியாது, பேர் எடுக்கப்படவில்லை, பேர் கொடுக்கப்படவில்லை, அவர் பெற்ற ஹிஸ்ட்ரி கிடையாது. ஆனால் அந்த மனிதருடைய காரியத்தை தியானித்து பார்க்கலாம். அதே அநேக காரியங்கள் இருக்குது. இதுதான் நம்ம வந்து இந்த மாதத்தில் தியானிக்க போகிறோம். சரி, இப்போது இந்த அநேக பேரை பார்க்கிலும் கொண்டாகிலும் கொஞ்சம் பேர் கொண்டாகிலும் ரட்சிப்பு கத்திரிக்க தலையிலையும் சொல்லி யோனத்தான் சொல்கிறான் பாருங்க. அதை பேசிஸாக பார்த்தோம்னாக்கா 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்க்குறோம். ஆசா தன் தேவனாய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பல உன்னோட பார்க்கிலும் பலற்றவளை பார்க்கிலும் உதவி செய்கிறது உங்களுக்கு லேசான காரியம். தேவனாய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நெல்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தின் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்திருக்கிறோம். உம்மை சார்ந்து வந்திருக்கிறோம். ஏராளமான கூட்டம் இருக்குது. எதிர்த்தாப்புல எதிர்க்கிற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க, அநேக கட்சிகள் இருக்காங்க, அநேக செயல்பாடு இருக்கிறது. எதிர்த்து நாங்கள் வந்து இருக்கிறோம். நீர் எங்களுக்காக இடைப்படும். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன். மனுஷன் உண்மை மேற்கொள்ள விட. இப்போ வந்து இது இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் பாருங்க. மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாதையும். எங்களை மேற்கொள்வார்கள். கரெக்டாக? ஏன்னா நாங்கள் வந்து பலமற்றவர்கள், பலவீனமானவர்கள். எங்களை அவர்கள் மேற்கொள்வார்கள். ஆனால் சர்வ வல்லமையுடைய தேவனாகி உண்மை அவர்கள் மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு நம்ம கர்த்தரை கூறி நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, உம்மால் இது செய்வது லேசான, ரொம்ப சிம்பிள் மேட்டர், லேசான கருத்து சொல்லி நம்ம தைரியமாக நம்ம சொல்ல வேண்டும். அடுத்தபடியாக நியாயாதிபதி 7ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதனை உன் கையிலே கொடுப்பேன். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் இடத்திற்கு போக கடவுள்னு சொல்லி சொன்னார். 300 பேர் தான், பெரிய கூட்டம் இல்லை. 300 பேரை வச்சு கர்த்தர் அந்த நேரத்தில் ரட்சிக்க ஆயத்தமாக இருக்கிறார். 300 பேரை வச்சு ஆயத்தமாக இருக்கிறார். சின்ன கூட்டம் தான். கிதியோனுக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்திய கூட்டம். சின்ன கூட்டத்தை வைத்துக்கொண்டு அவன் வெற்றி பெற்றார். அதே மாதிரி நம்ம கூட சின்ன கூட்டம் நமக்கு இருந்தால் சரி, மெஜாரிட்டி இல்லாட்டும் சரி, மெஜாரிட்டியை மற்ற வச்சிருந்தாலும் கூட நம்மளால் வந்து கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து நாம் செல்லும் பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார், நமக்கு வெற்றி வாங்கி கொடுப்பார் சொல்லி பார்க்கிறோம். அதே விதமாக
அந்த வசனத்தை நம்ம திருப்பி ஒரு பார்ப்போம். உம்மை சார்ந்து உம்முடைய நியாயத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும். மனுஷர் எங்களை அல்ல, உம்மை மேற்கொள்ள விடாதையும். யோசுவா 21ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே வசனம் என்ன போட்டிருக்குனாக்கா, உங்கள் ஒருவன் 1000 பேரை துரத்துவான், உங்களுக்கு தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் தம்மை உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணும் பொழுது ஒரு ஆள் போதும், 1000 பேரை முறியடிக்க முடியும். அந்த ஒரு தைரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்தபடியாக இதில் முக்கியமாக பார்க்கறது என்னக்கா, எண்ணிக்கை முக்கியம் கிடையாது. ஆனால் கர்த்தருடைய துணை, கர்த்தருடைய ஞானம், கர்த்தருடைய வெளிப்பாடு தான் தேவை. 12 பேர் போனாங்க வேவு பார்க்கறதுக்கு மோசே மூலமாக. இந்த 12 பேரில் 2 பேர் மாத்திரம், யோசுவாவும் காலேபும் மாத்திரம்தான், 2 பேர் மாத்திரம்தான் அங்கே உண்மையிலேயே அந்த நாடு எப்படிப்பட்ட நாடு, எவ்வளோ வல்லமையான நாடு, எவ்வளோ பலமான நாடு, அதை எப்படி மேற்கொள்ள முடியும், நம்மளால் முடியும் சொல்லி அவர் தைரியப்படுத்தும்படியாக வந்தாக சொல்லி பார்க்கணும். தைரியத்தை கர்த்தர் மாத்திரம் தான் கொடுக்க முடியும். ஏன்னா நமக்கு அது கர்த்தர் வித்தியாசம் ஆவியை வைத்திருக்கிறான்னு பார்க்குறோம். அதே விதமாக சிம்சனை குறித்து பார்த்துருக்கிறோம். நியாயாதிபதி 15-17 பார்க்குறோம். சிம்சன் வந்து கழுதை தாடை எலும்பின் குவியல் பட்டு கிடக்கிறார்கள். குவிகளாக கழுதையின் தாடை எலும்பினால் 1000 பேரை கொண்டேன்னு சொல்லி அவன் சாட்சி சொல்கிறான். தாடை எலும்பு நான் யோசித்து பார்த்தேன். கழுதையுடைய விரா எலும்பு எடுத்துருக்கலாம், கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதோட பெருசாக அவனுடைய கால் எலும்பு இருக்கலாம். ஏன்னா கால விஷயம் அதிகமாக உதைக்குது. அப்போ எவ்வளோ வலிமையான எலும்பாக இருக்கும். கழுதை கால விஷயம் நான் உதச்சேன்னு சொன்னாக்கா நான் நம்பலாம். நான் இங்கே என்ன சொல்கிறேன், தாடை எலும்பு அது வந்து பெருசாக ஒன்றும் கடிக்க முடியாது, ரைட்டாக தான் கடிக்க தான் முடியும், கடிக்க முடியாது, அதான் உதைக்குது. அது அந்த கழுதையோட தாடை எலும்பு வச்சுக்கிட்டு, பலவீனமான அந்த பாண்டத்தை வச்சுக்கிட்டு அவன் 1000 பேரை கொண்டான். ஏன்னா இதனால் கர்த்தர் ஆவி அவன் மேலே வந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். ஆவி அவன் வரும்பொழுது அவன் செய்ய முடிந்த காரியமாக இருக்கிறது. ஞாயிறு 30 கடைசியில் பார்க்கும்பொழுது அவன் குருடனான பிறகு கூட கர்த்தர் ஆண்டவே இந்த ஒரு விஷயம் மாத்திரம் எனக்கு இறங்க சொல்லி கேட்டுக்கொண்ட பொழுது பார்த்தோம்னாக்கா, அவன் வந்து தூணை தன்னுடைய பலத்தால் இழுத்து, கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகத்தை வல்லமையால் எடுத்து, அந்த நேரத்தில் வந்து அவன் கொல்லப்பட்டவர்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னாக்கா, அவனுக்கு முன்னாடி கொண்ட மக்களை விட அதிகமான மக்களை, பெருந்தகை மக்களை, பெருமக்களை கொண்டு போட்டான்னு சொல்லி பார்க்குறோம். அந்த காரியம் செய்ய வேண்டிய காரணம் கர்த்தருடைய ஆவியான மேல் இருந்தான்னு சொல்லி பார்க்குறோம். சரி, இப்போது ஜெபத்தோடு கர்த்தருடைய வழிநடத்தை அடையாளமாக வைத்து பெற்றோம். அது ஒரு முக்கியமான காரியத்தை நமக்கு வைக்கிறீங்க. அடையாளம் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னாக்கா, 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 9-10 வசனம் போட்டுருவோம். நாங்கள் உங்களுக்கு வரும் மட்டும் நில்லுங்கள் என்று நம்முடைய சொல்வாரானால், நம்ம இடத்திற்கு ஏறி போகாமல் நம்முடைய நிலையை நிற்போம். எங்கள் இடத்திற்கு ஏறி வாருங்கள் என்று சொன்னார்கள், ஏறி போவோம். ஒரு சிம்பிள் பார்த்துருக்கான், அடையாளம் காட்டுறான். அடையாளம் காட்டலாமான்னு நம்ம கேட்கலாம், தப்பு கிடையாது. ஜெபத்தோடு நம்ம சிந்தித்த ஆண்டவரே எனக்கு ஒரு அடையாளம் காண்பித்திடும். கிதியோன் அழைத்த பொழுது கூட கிதியோன் உடனே ஒத்துக்கல, அடையாளம் கேட்டான். நான் இந்த ரோமத்தை அங்கே போடுறேன், 20 முறை போடுறேன், அதில் வந்து மழை எல்லா இடத்துலையும் பனி பெஞ்சிருக்கும், அதில் மட்டும் பெய்யாது. எல்லா இடத்துலையும் பனி பெய்யாது, அதில் மட்டும் பெய்யும். அப்படி 2 விதமாக அவன் ஒரு அடையாளத்தை கேட்டான். கர்த்தர் அந்த அடையாளத்தை காமித்தார். கர்த்தர் நமக்கு அடையாளத்தை காண்பிப்பார். வெற்றி பெறுவோம் இல்லைன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு அடையாளம் காமிப்பார். நம்பிக்கையோடு கூட நம்ம என்ன பண்ணுவோம், கர்த்தருடைய அடையாளத்தில் காத்திருப்போம், ஜெபிப்போம், கர்த்தர் நமக்கு அடையாளத்தை காண்பிப்பார். அடுத்தபடியாக இந்த காரியத்தை முன்னோர்களையே அவன் பின்பற்றான்னு சொல்லி பார்க்குறோம். நியாயவகைகள் 7ஆம் அதிகாரத்தில் 9-11 வசனங்களை பார்த்தோம்னாக்கா, ராத்திரி கர்த்தரை நோக்கி, யாரை, கிதியோனை நோக்கி, கிதியோனை வந்து நீ மேற்கொள்ள போகிறா சொல்லலாம் சொல்லிட்டாரு. சொன்ன பிறகு இன்னும் பயந்து தான் இருந்தான். அப்போ சொல்கிறாரு, அப்பா இந்த ராத்திரி என்ன பண்ணு, இந்த பாளையத்துக்கு போ, பாளையத்துக்கு போய் அங்கே பாரு, அங்கே என்ன பேசுகிறாங்க கேளு, அவங்க பேசுகிற வார்த்தையை வச்சு ஜெயிக்க முடியுமா இல்லையான்ட்டு உனக்கு நம்பிக்கை வரும், விசுவாசம் வரும்னு சொல்கிறார். ஸோ அந்த ராத்திரி நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் அவன் தனியாக போய் அவன் சொல்கிறார், அப்படியே சொல்கிறார், நீ பயப்பட வேணானால், 10ஆம் வசனத்தில் போக பயப்பட வேணானால் முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனத்துக்கு போய் சொல்லி ஒரு வேலைக்காரன் பூராவும் கூப்பிட்டு போ, 2 பேர் போய் பாருங்கள், தைரியம் பெற்றுக்கொள்வீர்கள். அப்படி அவனுக்கு ஒரு துணையும் அனுப்பிச்சு வைக்கிறாரு. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்த உடனே யோனத்தான் அதே விதமாக தன்னுடைய ஆயுதாரியாகிய கூட அவனை எடுத்துக்கிட்டு வான்னு சொல்லி கூப்பிட்டு அங்கே ஒரு அடையாளத்தை அவன் கேட்குறான். இந்த அடையாளத்தை அவனுக்கு ஷேர் பண்ணுறான். நீங்கள் அந்த அடையாளத்தை போய் செய்ய சொல்லிட்டு. இப்போ இது முக்கியமான காரியம் என்னக்கா, கடைசி டைமாக போது சீக்கிரம் முடிச்சிடும். இந்த ஆயுததாரி வந்து
அவருடைய எஜமானுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்தான். நம்ம கர்த்தருடைய ஆயுததாரிகள். நம்ம கர்த்தருக்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அவன் என்ன சொல்றான்? அப்பொழுது அவன் ஆயுததாரி அவனை பார்த்து, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் செய்யும். அப்படியே போம். இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உம்மோடே கூட வருகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நம்மளும் அதான் அக்செப்ட் பண்ணணும். கர்த்தர் யுத்தம் கர்த்தருடையது. அவர் தான் நமக்கு யுத்தம் செய்வார். ஆனா நம்ம என்ன பண்ணணும்? நாங்களும் உங்களோடே கூட வரோம் சாமி. இந்த யுத்தத்திற்கு நாங்களும் வரோம். வில் ஆல்சோ ரெப்ரசன்ட் யூ. வில் ஆல்சோ பி வித் யூ. ஆனா யுத்தம் உம்முடையது. நீ தான் அதை பண்ண போறீங்க. வில் ஆல்வேஸ் சப்போர்ட் யூ. அந்த விதமாக அந்த ஆயுததாரியாக அந்த வாலிபன் யோனாவுக்கு சொல்லி கொடுத்தான். சொன்னா அது நம்ம கூட செய்யலாம் சொல்லி கர்த்தர் நம்ம இந்த ஆள்கிட்ட போதிக்கிறார். துணிவானவர்களுக்கு தைரியம் இருந்த தொண்டர்கள் தேவை. துணிவு இருக்குது. ஆனால் கூட்டம் தொண்டர்கள் தேவை. கிதியோன் துணிவாக இருந்தான். அவனுக்கு ஒரு பூரா தேவைப்பட்டது. அப்படியே ஒரு துணிவான தலைவனுக்கு ஒரு தொண்டன் தேவை. கர்த்தர் துணிவான தேவன் தான், சர்வ வலிமை தேவன். ஆனால் அவருக்கு நீங்களும் நானும் துணையாக செல்ல வேண்டும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். நான் அவருடைய பின்ன சொன்னாக்கா கட்டாயமாக ஒரு நம்பிக்கை என்ன, கர்த்தர் நம்ம நம்பிக்கை வச்சிருக்காரு. இந்த தொண்டர் நம்ம ஏமாற்ற மாட்டார். அந்த நம்பிக்கை நம்ம கர்த்தர் கொடுக்க வேண்டும். கடைசியாக பார்ப்போம். அங்கே போன பிறகு என்ன ஆச்சுனாக்கா, யோனத்தான் தன் கைகளாலும் தன் கால்களாலும் தவிழ்ந்து ஏறினான். கஷ்டப்பட்டு ஏறினான் பாருங்க. இந்த மலையில் கைகளாலும் காலாலும் தவிழ்ந்து தான் ஏறினான். சத்தம் கேட்கக்கூடாது. சைலண்ட்டாக இங்கே போகணும். சைலண்ட்டாக போகிறான் அவன். அப்படி போகும்பொழுது ஆயுததாரியும் என்ன பண்ணான், அவனும் அதே விதமாக ஆயுதம் சுமந்து கொண்டே, ஒருவேளை இவன் சாயுதம் சுமந்திருக்க மாட்டான். சுமந்து காணாமலே போனான். யார்? யோனத்தான். ஆனால் பின்னாடி போகிற ஆயுததாரி பாருங்க, எல்லாம் சுமந்து கொண்டு, எல்லா ஆயுதங்களையும் அவனே சுமந்து கொண்டு, அதோடு கையில் வச்சுக்கிட்டே பயங்கரமாக தவுண்டு கொண்டே போனான். எவ்வளோ கஷ்டப்பட்டு போனான். கர்த்தருக்காக நம்ம கஷ்டப்பட ஆயத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தர் நம்ம அந்த கஷ்டமான ஊழியத்திற்கு தான் ஈடுபடுத்துகிறார். நம்ம அதை ஒப்புக்கொண்டு போவோம்னு சொன்னால் கட்டாயமாக வெற்றி நமக்கு கர்த்தர் எடுத்து கொடுப்பார், சந்தேகம் இல்லை என்று பார்க்கணும். முதல்ல போகிறான். அவன் போய் என்ன பண்ணான், தன் முன்னாடி வர எல்லாரையும் அடித்து கொண்டே வந்தான். பின்னாடி ஆயுததாரி என்ன பண்ணான், பின்னாடி வெட்டி கொண்டே போனான். அவன் போகிறதெல்லாம் மக்கள் எல்லாம் அவன் கையில் முன்னாடி விழுந்து போனாங்க. இன்னும் உயிருக்கு 2 பேர் இருந்தால் கூட அந்த மீதி நாட்கள் மக்கள் எல்லாரையும் பின்னாடி ஆயுதம் வெட்டி கொண்டே போனான். கர்த்தர் முன்னாடி செல்கிறார். அவர் வெற்றி வாங்கி கொடுக்கிறார். பிசாசை அழிக்கிறார். எதிர்களை அழிக்கிறார். பின்னாடி சென்று நாமும் கூட கர்த்தர் துணையாக நின்று அழித்து கொண்டே வரும் சொல்லி கர்த்தர் பார்க்கிறோம். கர்த்தர் தனியாக கர்த்தரை நம்பிக்கை வச்சுக்கிற மக்களுக்கு கர்த்தர் ஒருபோது விடுபடுவதில்லை. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா வேதம் சொல்கிறது, ஹெல்ப் யுவர் செல்ஃப் அண்ட் காட் வில் ஹெல்ப் யூ. முதல்ல நீ ஆயத்தமாயிரு, கஷ்டத்துக்கு ஆயத்தமாயிரு, கர்த்தர் அப்போ உனக்கு ஹெல்ப் பண்ணுவார். அதை விட்டு நீ மாத்திரம் தனியாக செஞ்சானாக்கா கர்த்தர் ஹெல்ப் பண்ண ரெடியாக இல்லை. நம்ம 1 சாமுவேல் 14-15 பார்த்து முடிப்போம். அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாகி, தானியம் இருந்தவர்களும் கொள்ளையிடப்பட போன தண்டில் உள்ளவர்களும் கூட திகில் அடைந்தார்கள். பூமி அதிர்ந்தது. தேவன் உண்டான பயங்கரமாக இருந்தது. பூமி அதிர்ந்தது. ஆமென். கர்த்தர் யுத்தம் பண்றாரு. யோனத்தான் தனியாக தான் போனான், டவுண்டு தான் போனான். அவன் ஆதிதாரி ரவுண்டு தான் போனான். ஆனால் அங்கே நடந்த காரியம் என்ன, இவங்க 2 பேரும் அழிவு செஞ்சு அந்த அழிவான போராட்டம் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது பூமி அதிர்ந்தது. அதனால் ஒரு பயங்கரம் எவ்வளோ பயங்கரம் அந்த மக்கள் மேல் வந்தது. பயந்துட்டு ஓடி போனாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். கர்த்தர் இடைப்பட்டால் அற்புதங்கள் நடக்கும். யோசுவாவுடைய சொல் கேட்டு சூரியனை நிற்க செஞ்சது ஆண்டவர். அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். நமக்காக அற்புதம் செய்வார். தைரியமாக செல்வோம், முன்னேறி செல்வோம். கர்த்தர் வெற்றி கிருபையாக ஜெபிப்போம். கிருபையின் தேவனே, நாளும் ஆண்டவரே, கர்த்தருடைய மகத்தான கிருபையால் வார்த்தைகள் தியானிக்க தந்த மகத்தான கிருபை ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தொடர்ந்து கர்த்தாவே, நாங்கள் நம்முடைய வார்த்தையின்படியே யுத்தம் கர்த்தருடைய நம்பிக்கையோடு கூட முன்னேறி செல்ல கிருபை தாரும். நாங்கள் முன்னேறி செல்லும்பொழுது ஆண்டவரே, எந்தவித தடைகள் இருந்தாலும் சரி, எந்த பிசாசின் போராட்டம் இருந்தாலும் சரி, எந்த எதிரியின் சக்தி இருந்தாலும் சரி, அதை முறியடிக்க எங்களுக்கு கர்த்தர் பலம் கொடுத்திருக்கார் என்று நம்பிக்கொண்டு அந்த போராட்டங்களை கர்த்தர் கையில் ஒப்புக் கொடுத்து விட்டு, ஆண்டவர் நீர் போராடும், நாங்களும் உங்களுடைய வருகிறோம் சொல்லி இணைந்து செல்வோம். கர்த்தர் நமக்கு வெற்றி வாங்கி கொடுப்பார். நம்பிக்கையோடு போராடுவோம்.
கர்த்தர் வெற்றி நமக்கு வாங்கி தருவார். கர்த்தர் ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்போ சாட்சி இருக்கிறவங்க தயவு செய்து உங்களுடைய கரங்களை உயர்த்தினால் சாட்சிக்கு நாங்கள் ஏற்பாடு செய்து கொடுப்போம். சாட்சி சொல்ல ஆயத்தமாக இருக்கிறவர்கள் சாட்சி சொல்லலாம். சரி, சாட்சி சொல்ல ஆயத்தமாக இல்லாவிட்டால் சொல்லு, நல்லது. யாரோ கை தூக்குறாங்க. நான் சொல்றேன் சாட்சி. சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க சிஸ்டர். கர்த்தருடைய நாம மகிமைப்படுத்தும். ஆண்டவர் ஒரு மகத்தான காரியத்தை என் வாழ்க்கையில செய்தார். நான் கடந்த 1ஆம் தேதி நான் ஒருத்தங்களை வாழ்த்தி பேசிட்டு நான் வெளியே வந்தேன். வந்தா அன்னைக்கு சென்னையில பயங்கர டெம்பரேச்சர். ஒரு ஏசி ரூம்ல இருந்து நான் வெளியே வந்தோடனே எனக்கு அந்த ஹீட்டை தாங்க முடியல. ஒரு மாதிரி அப்படியே கண்ணெல்லாம் இருண்டுட்டு மயக்கமாயிட்டேன். அப்புறம் எனக்கு கண்டினியூஸா ஃபீவர். ஃபீவரோட பாத்தீங்கன்னா வீசிங் ரொம்ப அதிகமா இருந்தது. ஆனா கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக நான் வீசிங்னா எப்பவுமே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அப்படிலாம் ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லாம் போயிருக்கேன். ஆனா கர்த்தர் இந்த தடவை எனக்கு ஒரு அற்புத சுகத்தை கொடுத்தாரு சொல்ல முடியும். 4 நாள்ல இந்த 1ஆம் தேதி இன்னைக்குள்ள நான் ஒரு நார்மலான ஒரு நிலைக்கு நான் வர்றதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அது மாத்திரமல்ல, என்னுடைய பிள்ளைங்க கனடா போன பிள்ளைங்க, என் மகளும் மருமகனும் கனடா சிட்டிசன்ஷிப்காக ஒரு எக்ஸாம் எழுதணும். இன்னைக்கு காலையில நம்முடைய டைம் படி காலையில 4 மணிக்கு அவங்க எழுதுனாங்க. 2 பேருமே அதுல கெட் ஆக ஆண்டவர் கிருபை செய்தார். அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கனடாவில் கிடைக்கிறதுக்கு ஆண்டவர் பிஆர் எடுத்து போயிருந்தாங்க. இப்ப சிட்டிசனா மாறுறதுக்கும் ஆண்டவர் கிருபை செஞ்சார். ஆண்டவருடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறாத ஜெபங்களை தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு நம்ம கேட்ட செய்தியின்படி நமக்காக யுத்தம் பண்ணி நிறைவேற்றி கொடுப்பாருங்கிற நம்பிக்கையை நிச்சயத்தை எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். அதுக்காக நான் தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்படி கூட சகோதரி ஜெர்ரி வரவில்லை. சகோதரி மல்லிகா செல்வன் அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. மல்லிகா செல்வன் அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. சோத்திரிக்கிற கர்த்தாவே நன்றியோடுமை துதிக்கிறோம். இந்த நல்ல ஐக்கியத்திற்காக நம்ம கொடா கொடு சோத்திரப்பா. அருமை சகோதரி ஆமேன் கர்த்தாவே ஜெரிஸ் ஜோஸ்பின் அவர்களுக்காக கொடுத்த விடுதலைக்காக ஆமேன் கர்த்தாவே அருமையான ஒரு சாட்சியப்பா. இவ்வளவு பலகீனம் இருந்தாலும் அந்த பலகீனத்துல நான் எப்படியாவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம். கர்த்தனைக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லாதபடி கர்த்தனை காத்து கொண்டார் என்று சொன்னாங்க. அது மட்டுமல்ல கர்த்தாவே என்னுடைய பிள்ளைகளுடைய கர்த்தாவே கனடாவில் சிட்டிசன் ஆகிறதுக்கு எக்ஸாம் எழுதி கர்த்தாவே அவர் நல்ல ஒரு கிருபை கிடைச்சிருக்கே, அதுக்காக சோத்திரப்பா. அவர்கள் கர்த்தாவே ஜெபிக்கிற மகள் கர்த்தாவே அருமையான சாட்சி சொல்ற மகளப்பா. ஆமென் கர்த்தாவே அநேக ஜெபிக்கிற பாரத்தோடு ஜெபிக்கிற அந்த மகளுக்கு இன்னைக்கு கர்த்தர் அவர்கள் சாட்சி சொல்ல முடியா அவருடைய காரியத்தை அருளமாக்கி கொடுத்திரே மக்கள் நன்றி. இன்னும் கர்த்தர் மகள் கர்த்தாவே தன்னுடைய காரியங்களை அநேகா ஜெபித்து கொண்டிருக்காங்க. அநேக காரியங்களுக்காக எல்லாத்தையும் சாட்சி சொல்லும்படியாக கர்த்தர் அவருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்க போறபடியா மக்கள் நன்றி. இன்னைக்கு கூட கர்த்தாவே அவர்கள் சாட்சி சொல்லும்படியாக கர்த்தர் தயவுள்ள கரம் பலத்த கரம் ஆமேன் கர்த்தாவே அவர்களுக்கு ஒரு பூர்ண விடுதலை சரீரத்துல பூர்ண விடுதலை கொடுக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்திரே கிரியை செய்திரே மக்கள் நன்றி அப்பா. என் தேவனால கூடாத காரியம் ஒண்ணும் இல்லை, என் தேவனால எல்லாம் கூடும் என்று சொல்லும்படியாக அற்புத சாட்சியை கேட்கும்படியாக இந்த வேளையில கொடுத்த கிருபைக்கா கிரியைக்கா மக்கள் நன்றி. ஆமேன் கர்த்தாவே அருமையான செய்தியை கேட்டோம், அதற்காக மக்கள் நன்றி அப்பா. தொடர்ந்து கர்த்தாவே இந்த ஐக்கியத்துல எல்லாருக்கும் சரீரத்தை புதுபலம் கொடுத்து புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி ஆர்வத்தோடு நாங்கள் இருந்து அநேகருக்கா ஜெபிக்கத்தக்கதான ஒரு கிருபையோடு எல்லாரும் கூட கர்த்தாவே அதிகமாக ஒரு ஜபாவியை ஊற்றுங்கப்பா. விண்ணப்பத்தை நாவி ஊற்றுங்க, எல்லாரும் கொடுங்கப்பா. சோத்திர கர்த்தா இந்த மகளுக்கு அநேகருக்கு ஜெபிப்பாங்கப்பா மகள். ஆண்டவரே அந்த காரியத்துல இவ்வளவு சரீரத்தோட பலவீனம் இருந்திருக்கான உற்சாகத்தோடு அநேகர் ஜெபிப்பாங்கப்பா. இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த விடுதலைக்காக கோடி கோடி சோத்திர தொடர்ந்து கர்த்தாவே அவருடைய காரியங்களை மேல போட்டுக்கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென்.